பின்னாடி எங்காத்துல மோர் கிளி பண்ண போகிறேன். அதுக்கு தேவையானதெல்லாம் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். பெருங்காயத்தை நான் பவுடர் இல்லை எங்காத்துல, அதனால் பெருங்காயத்தை பொறுக்கி பொடி பண்ணுறதுக்கு நான் அதே எண்ணெயே வச்சுருக்கேன். நான் ஒரு கடுகு போடுறேன். கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதில் வச்சுருக்கேன். இதை நான் இதிலே காடுகு வடிச்சிட்டு இதிலே நான் போட்டு சேர்த்துறேன். மோர் கிளிக்கு மாவு கரைச்சி வச்சுக்கேன். நான் மோர்லேயும் பண்ணால் புளியிலையும் பண்ணால் நான் புளி ஊற போட்டு கரைச்சி 1 டம்ளர் அரிசி மாவு போட்டு கரைச்சி உப்பை போட்டு வச்சுருக்கேன். நான் புளி கரைச்சலில் தான் நான் மாவை கலந்துருக்கேன். இப்போ இது கடுகுலாம் திருவாரி வெடிச்சாச்சுது. இப்போ இந்த மாவை நான் இதிலே போட்ட போகிறேன். ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். மோர்களி ரெடி ஆகிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மோர்களி சாப்பிட்டா இது எங்கள் மாமியார் அடிக்கடி பண்ணுவாள். எங்காவது பசங்களாம் சின்ன பசங்களை பண்ணுவாள். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அவளும் சாப்பிடுவா. ரொம்ப நல்லாயிருக்கும். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க. பார்க்காதவெல்லாம் பார்த்து தாயார் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.